கன்னி ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்குங்க. ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்கு. இந்த கன்னிராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷம் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்போகுது? உங்களுடைய தொழில், பணவரவு, திருமணம், குடும்ப வாழ்க்கை, காதல், படிப்பு, உடல் நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும்? கிரகங்களினுடைய பார்வை மற்றும் இயக்கம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது? இதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா, இல்லை எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி, உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதங்கள்ல இருக்கவங்களுக்கு பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கைகூடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத சில வரவுகள் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கும். முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. நீண்ட நாட்களாக மனசில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு வைக்க போறீங்க. தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாரையும் அனுசரிச்சு போறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்ச உங்களுடைய உடல் நலனை நீங்க கவனிக்காம விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் சிலருக்கு அது வெளியில தெரியாம இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் நலனையும் நீங்க பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, கடின உழைப்பு எல்லாமே இருக்கு. ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதலான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லையும் சரி சமுதாயத்திலையும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டு நல்லதொரு வேலையில சேர போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம கேட்க முடியாம ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ள இருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுடைய உறவு கெட்டு போயிருந்திருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்க முடிவே செஞ்சிருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோடு உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகுதுங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்துல கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் தொடங்கலாம். இதுவரைக்கும் உங்க குடும்ப உறவுகளுக்கு நீங்க பெருசா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்கள்ல உங்களோட எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான சூழல்ல இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பாத்துக்கிற, எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்க
கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரிங்க, 70 வயசுல இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலை நீங்க எல்லா கட்டத்திலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறது தான் நல்லது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினாலதான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பண வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கைய வாழ முடியாதுங்க. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினாலதான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிருது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்க மட்டுமே முழுமையான காரணம் இல்லைங்க. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசா புத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்க விவாகரத்தை வாங்கி இருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலையும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையா நடந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழல்ல இருந்து உணர்வு பூர்வமாக நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வருங்க. இந்த மாற்றத்தின் காரணமா குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்கள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் பொழுது நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளா இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னுடைய சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த உலகத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறதே தெரியாம தான் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்பவாவது இவங்க நம்ம மேல எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்றீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு தான் கடவுள் கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கடந்து போயிட்டு இருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம சரியா சாப்பிட முடியாம அவ்வளவு ஏங்க நிம்மதியா தூங்க முடியாம கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மைங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல பெருசா செலவு வந்துருச்சு, குடும்பத்துல அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிசினஸ் லாஸ் முடங்கிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் ஆறுதலாக 4 வார்த்தை பேசுறதுக்கும் அவ்வளவு எங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாதுங்க. ஆனா நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க மூலமா தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்பவாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அது இயக்கத்தின் காரணமா அவங்களுக்கு
நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. நான் இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறார். தடைகளை எல்லாம் விளக்க போறார். இதன் மூலமா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுதுங்க. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடத்துல முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு வந்திருக்காருங்க. இதனால கஜகேசரி யோகமும் உண்டாயிருக்குங்க. இந்த நேரத்துல உங்க நிதி நிலைமை ரொம்பவே முன்னேற்றமா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போறீங்க. குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகுகேது பயிற்சியில குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாட்களாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை முடங்கி கிடந்திருப்பீங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஏ முடிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்க சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி வேலையோ இல்லை தனியார் நிறுவனங்களில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க போகிறீங்க. சொத்து மற்றும் பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமா கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க வேலை செஞ்சிருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலை இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறமாக எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில் இருந்த தடைகள் எல்லாமே விலகிறது மட்டும் இல்லாமல் புதிதாக கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் பழகக்கூடிய நபர்கள் எல்லாருக்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாதுங்க. மற்றவர்களை குறைவா பேசுறதோ மட்டம் தட்டி பேசுறதோ அதை காயப்படுத்துற மாதிரி பொது இடங்களை பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதில் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையா இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையும் திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்த விஷயத்தையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையுங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை இழந்துட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை
துணையினால அவங்களுடைய பழக்க வழக்கம் 2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மனப்பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்ட அவங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்க சரி பார்த்துட்டு 2வது திருமணத்தை முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். நல்லதொரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம எப்பவும் போல உங்க கடமையை செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்கு. இப்போ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்துல உங்களை வாழ்க்கையின் உச்சத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க எப்பவுமே வச்சுக்கணுங்க. உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுத்தி சுத்தி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்க முன்னேற்ற பாதையில போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உணவு தானமோ உடை தானமோ கொடுத்துட்டு வாங்க. அதனால உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும். அதனால கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.